சென்னைக்கு ஒரு வடிகால் வாரிய திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. போன ஆட்சியிலே ஆரம்பிச்சது, இந்த ஆட்சியிலும். இதை நீங்க போறப்பெல்லாம் கண்டிப்பாக, ஏன்னா நீங்க சென்னை மக்கள் பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுற, இந்த மழை காலம் வந்தாலே கஷ்டப்படுறது என்னன்னா, இங்க உள்ள பகுதிகளில் மழை நீர் தேங்கிவிடும். பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பிரிட்ஜில் போய் நிப்பாட்டிடுவாங்க காரை. பிரிட்ஜில் நிப்பாட்டிட்டு 3 நாள் கழிச்சு எடுப்பாங்க. அதையும் போலீஸ் வச்சு போன தடவை பிரிட்ஜில் யாரும் காரை நிப்பாட்ட விடாம அடிச்சு விரட்டினாங்க. இவங்கனால மக்களை பாதுகாக்கவும் முடியாது, அங்க அவங்களா பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடத்த பிடிச்சாலும் அதையும் அடிச்சு விரட்டிடுறாரு. இந்த வடிகால் பணிகளை பத்தி நீங்க சென்னையில போறப்ப ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மக்களுக்கும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த திட்டத்திற்கு கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேல செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க. இது மழைநீர் வடிகால் பணிகளுக்காக சென்னையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மழை நீரை கொண்டு போய் வடிகாலில் கொண்டு போய் வெளியில் சேர்க்கறதுக்கான திட்டம். இந்த திட்டத்தோடைய பிளானு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. மேயர்கிட்ட கேட்டு பாருங்க, 80% முடிஞ்சிச்சு, 90% முடிஞ்சிச்சுன்னு. இந்த துறையுடைய அமைச்சர் பார்த்தீங்கன்னா KN நேரு. அவருக்கு ஏற்கனவே 3 ED சம்மன் போயிருச்சு. பல ஆயிரம் கோடி ஊழல் அவர் மேல இருக்கு. எந்த நேரத்திலும் உள்ள போகலாம். FIR போட்டா அடுத்த நாளே உள்ள போற அமைச்சர் திரு KN நேருவா தான் இருப்பார். ஸோ அவருடைய அமைச்சரவைக்கு கீழே தான் இந்த வடிகால் பணிகள் இருக்கு. இந்த 4000 கோடி 5000 கோடி என்ன செஞ்சாங்கன்னா யாருக்குமே தெரியல. எல்லா இடத்துலையும் டிரைனேஜோட, அதாவது கழிவு நீரோட சேர்த்தே இந்த திட்டத்தை முடித்து விட்டார்கள். எப்படின்னா, கழிவு நீர் தனியா இருக்கணும், மழை நீரோட வடிகால் பணிகள் தனியா இருக்கணும். இது ரெண்டு தனித்தனியா இருந்தாதான் மழை நீரை கொண்டு போய் இவர்கள் சேமிக்க முடியும் பிற்காலத்தில். இது ஒரு 100-200 வருடங்களுக்கு உரிய திட்டம். அப்படி ஒரு முக்கியமான திட்டத்தை இவர் முற்றிலும் சொதப்பி கெடுத்து, அந்த திட்டத்தோடைய நிலைமை என்னன்னா இப்ப யாருக்குமே தெரியாது. திரும்பவும் எல்லா நார்த் மெட்ராஸ்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் மோட்டரா வச்சுதான் பம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. 4000-5000 கோடியை செலவு பண்ணிட்டு இன்னும் மோட்டாரை வச்சு பம்ப் பண்றதுக்கா இத்தனை வருஷம் நீங்க எல்லாரையும் மக்களை ஏமாட்டிட்டு இருந்தீங்க. எந்த விதத்திலும் திமுக வந்தால் சென்னைக்கு மட்டும் இல்ல, தமிழகத்திற்கே அழிவுதான். முன்பெல்லாம் மழை பெஞ்சா என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இப்போ அது எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பதும் உங்களுக்கு நன்றாக புரியும். குறிப்பா சொல்லணும்னா 2015 செயற்கை வெள்ளம், அது சாதாரணமாக இல்லை, செயற்கையாக உருவாக்கப்பட்ட வெள்ளம் உங்களுக்கு தெரியும். அதனால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க என்பதை இந்த சென்னை மறந்துடாதுக்கு. ஆனால் இன்னைக்கு இயற்கையாகவே சாதாரண மழையில் எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிக்கிற ஆற்றல் இன்றைக்கு நம்முடைய சென்னை மாநகரத்துக்கு கிடைத்திருக்குதுன்னா அது நாம் ஆட்சிக்கு நிறைவேற்றியிருக்கக்கூடிய திட்டங்கள் தான் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. 6495 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1422 கிலோமீட்டர் நிலத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்க பணிகள் எடுத்துக்கிட்டு அதில் 4309 கோடி ரூபாய்க்கு 1076 கிலோமீட்டர் நிலத்திற்கு பணிகளை முடிச்சிருக்கிறோம். இது மட்டும் இல்லை, நீர்நிலைகள் புனரமைப்பு, மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள், பூங்காக்கள், விளையாட்டு திட்டங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்.